எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 7th தமிழ் டெஸ்ட் நம்பர் 13க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க, ஆனால் இருந்தாலும் காணொளியை பார்க்குறது ஒரு சிலரே தான். அதனால் நிறைய பேர் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, கோடுயர் திணிமணல் அகன்துறை நீகான் மாட ஒல்லெறி மருங்கு அறிந்து ஒய்ய என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? மருதன் இளநாகனார். மருதன் இளநாகனார். இரண்டாவது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். சரி. குறிஞ்சித்திணை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதன் இளநாகனார் என அழைக்கப்படுகிறார். தவறு. ஆப்ஷன் பி கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அப்போ கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆன்சரு. மருதன் இளநாகனார் எந்த திணை பாடுவதில் வல்லவர்? ஆழ்கடலின் அடியில் எனும் புதினத்தை எழுதியவர் யார்? ஆழ்கடலின் அடியில் எனும் புதினத்தை எழுதியவர் யார்? ஜூல்ஸ் வெர்ன். ஜூல்ஸ் வெர்ன். செம்மொழியாகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது? தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். திருவள்ளுவரின் புகழை உலகறியச் செய்யும் வகையில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? திருவள்ளுவரின் புகழை உலகறியச் செய்யும் வகையில் வள்ளுவர் கோட்டம் எனும் கலைக்கூடம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? சென்னை. சென்னை. அடுத்து, மூன்றாம் தமிழ்ச்சங்கம் எங்கு நடைபெற்றது? மூன்றாம் தமிழ்ச்சங்கம் எங்கு நடைபெற்றது? மதுரை. மதுரை. வெள்ளை ரோஜா என்ற நூலை எழுதியவர் யார்? வெள்ளை ரோஜா என்ற நூலை எழுதியவர் யார்? தேனரசன். தேனரசன். அடுத்து, தவறானதை தேர்ந்தெடு. இதில் தவறானது ஆப்ஷன் சி. அதாவது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் 8 தொகையில் உள்ள பெரும்பானாற்று படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார் என்பது தவறான ஒன்று. மீதி 3 பாருங்க. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர். இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42 என கூறும் நூல் எது? தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42 என கூறும் நூல் எது? நன்னூல். நன்னூல். அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. கதைப்பாடல் பேலட். பேச்சாற்றல் எலுகிசன். துணிவு கரேஜ். ஆப்ஷன் டி. அடுத்து, பாரதிதாசன் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது? கண்ணன் பாட்டு. என இது பாரதியார் எழுதிய பாட்டு. மீதி 3 பாருங்க. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இரண்டு வீடு.
இவை மூன்றும் பாரதிதாசன் எழுதிய நூல்கள். அடுத்து, கடலில் துறையறியாமல் கலங்குவன. மரக்கலன்கள். மரக்கலங்கள். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஸ் என குறிப்பிடப்படும். கண்ணடை. கண்ணடை. அடுத்து, என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். என்றுரைக்கும். என்றுரைக்கும். பொறுத்துக. ஆப்ஷன் சி. களனினா வயல். நிகர் சமம். பருதி. பருதினா கதிரவன். முகில் மேகம். திருக்குறளில் நகைச்சுவை என்ற நூலை எழுதியவர் முனிசாமி, அதாவது திருக்குறளனார். கல்வி இல்லாத நாடு. விளக்கில்லாத வீடு. விளக்கில்லாத வீடு. சுப்ரபாரதி மணியன் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது. புத்தகம். புத்தகம். ஓரெழுத்து ஒரு மொழிகளுள் தவறானதை தேர்ந்தெடு. ஓரெழுத்து ஒரு மொழிகளுள் தவறானதை தேர்ந்தெடு. பே அன்பு. கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது. துணி ஓவியம். துணி ஓவியம். கலம்காரி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர். செப்பேடுகளில் டேஸ் தீமை உண்டாகும். செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். அடுத்து, சரியானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ. இரண்டு கூற்றுமே சரி. இலக்கிய வகையில் சொற்கள் 4 வகைப்படும். அது என்னென்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இது இலக்கிய வகைகளில். அடுத்து, இயற்சொல். இரக்கம். திரிசொல். ஆப்ஷன் மன்னிக்கவும் 24க்கு ஆப்ஷன் பி. இயற்சொல்னா அழுவம். திரிசொல் சோறு. திசைசொல். திசைசொல் தான் இரக்கம். வடசொல் பெற்றம். அப்போ அழுவம்னா 1, திரிசொல் சோறுங்கிறது 2, திசைச்சொல் இரக்கம் 3, வடசொல் இதுக்கு பெற்றம் 4. இந்த நம்பரை கொடுத்துருக்குறேன். நீங்கள் இங்கே ஆன்சரில் குழப்பிக்காதீங்க. இது இங்கே 1, 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த நம்பருக்கு இங்கே கொடுத்துருக்குறேன். இந்த நம்பரை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து, கற்றணைத்து கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். கற்றணை தூறும். கற்றணை தூறும். நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டைய ராஜு. கொண்டைய ராஜு. ஆயக்கலைகள் 64 வகைப்படும். நாட்காட்டி ஓவியங்களை டேஸ் என்றும் அழைப்பர். பஜார் பெயிண்டிங். பஜார் பெயிண்டிங். பட்டினப்பாலை எனும் நூலை இயற்றியவர். பட்டினப்பாலை எனும் நூலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார்.
அடுத்து மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். வங்கத்தில் ஏறி, வங்கம்னா வேற ஒன்றும் இல்லை, கப்பல், படகு, எதோனாலும் வச்சுக்கலாம். அடுத்து பல்பொருள் தரும் ஒரு சொல் என்பது, பல்பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல், திரிசொல். பின்வருவனற்றுள் மழையை குறிக்கும் சொல் வெற்பு, வெற்பு. அடுத்து ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம், ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி, கல்வி. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர், பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார், பாரதியார். பள்ளி மறுதிறப்பு எனும் கதையை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன், சுப்ரபாரதி மணியன். எழுதினான் என்பது, எழுதினான் என்பது வினை பகாப்பதம், வினை பகாப்பதம். அடுத்து மண்வாசல் எனும் கவிதை நூலை எழுதியவர் யார்? மண்வாசல் என்ற கவிதை நூலை எழுதியவர் தேனரசன், தேனரசன். ஏறப் பரியாகுமே எனும் தொடரில் பரி என்பதன் பொருள், ஏறப் பரியாகுமே எனும் தொடரில் பரி என்பதன் பொருள், பரினா குதிரை, குதிரை. கோட்டோவியம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோட்டு கூட்டல் ஓவியம், கோட்டு கூட்டல் ஓவியம். அடுத்து மிளகாய் வற்றலின் டேஸ் தும்மலை வரவழைக்கும், மிளகாய் வற்றலின் நெடி தும்மலை வரவழைக்கும். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் டேஸ் இருக்கக்கூடாது, சோம்பல், சோம்பல் இருக்கக்கூடாது. அடுத்து செப்பேடு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செப்பு கூட்டல் ஏடு, செப்பு கூட்டல் ஏடு. வன்கீரை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை, வன்மை கூட்டல் கீரை. கப்பல் ஓரிடத்தில் நிலையாக இருக்க உதவுவது, கப்பல் ஓரிடத்தில் நிலையாக இருக்க உதவுவது நங்கூரம், நங்கூரம். அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார், அன்னை தான் பெற்ற மழலையின் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார். தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது, தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. சரியானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி, கூற்று ஒன்று மட்டும் சரி. அதாவது சுப்ரபாரதி மணியன் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளார். இரண்டாவது கூற்று தவறு, அது நான் படிக்கவே தேவையில்லை. அடுத்து 48 பொருத்துக. ஆப்ஷன் பி, கற்கும் முறை பிழையில்லாமல் கற்றல், உயிருக்கு கண்கள் எண்ணும் எழுத்தும், விழுச்செல்வம் கல்வி, எண்ணி துணிக செயல், கரவா கரைந்துண்ணும் காகம். அடுத்து மீண்டும் பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அப்படியே நேர் நேரா. சென்னினா உச்சி, கரையும் அழைக்கும், மதலை தூண், அழுவம் கடல், உறவு நீர் பெரும் நீர்ப்பரப்பு. சரியானதை தேர்ந்தெடு.
இவை அனைத்துமே சரி. பாரதிதாசனை குறிப்பிடுறது பாருங்க. கூற்று 1, பாரதிதாசன் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர் பாரதிதாசன். அடுத்து, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இரண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் பாரதிதாசன். அடுத்தது, பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் எனும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. இது பாரதிதாசனை பற்றிய குறிப்புகள். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி.